அருட்பெருஞ்சோதி திருவருட்பா ஆறாம் திருமுறை திருவடி புகழ்ச்சி. இதில் முதல் பாடலை பார்ப்போம். வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பலிக்கரையின் ஊடே திருவடி சேர்ந்தருள்க என செப்பி வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்தெனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியதன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையுள்ளும் நுழைந்தனையே. இந்த பாடலில் வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும், வானிருக்கும்னா வானத்தில் இருக்கிறவங்க இல்லை, இந்த பூமியில் இருக்கிறவங்க தான். ஆனால் அவருடைய மனது பூரா வான்லேயே இருக்கும். மிக உயர்ந்த எண்ணம்னு வச்சுங்களேன். அப்போது நம்ம பிரம்மர்களும் நாரணரும் பிறரும்னா சிவன் விஷ்ணு பிரம்மான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாமே எங்கேயோ ஆகாயத்துலேயோ வேறு எங்கேயோ இல்லை, எல்லாம் இங்கே மனிதர்கள் தங்களுடைய தொழில்களால் சில பேர் பிரம்மர்களாகவும் சில பேர் நாரணர்களாகவும் சில பேர் சிவன்களாகவும் இங்கே தான் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் பற்பல தொழில்கள் இருந்தாலும் இவங்களுடைய பொதுவான ஒரு தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா தவம் செய்தல். அந்த தவம் செய்து மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பலிக்கரையினூடே. இந்த ஒரு லைனுக்கு ஒரே மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிரஸ்ன்னு அர்த்தம், தலை உச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இறைவனுடைய திருவடி சேர்ந்தருள்க அப்படி இந்த தலை மேலே இறைவனுடைய திருவடி வைக்கிறது தான் ஆன்மீகத்தில் கிளைமேக்ஸ். அப்படி வச்சிட்டாருன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடச்சி போச்சு அப்படின்னு அர்த்தம். என செப்பி வருந்திடவும், செப்பி என்பது தெலுங்குலேருந்து வர்றது. என்னப்பா செப்பு அப்படின்வாங்க, சொல்லுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லி வருந்துறாங்க. என் தலைமையில் என்னுடைய தலைமையில் உன்னுடைய திருவடியை வைப்பா அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இவர் ஒன்றுமே செய்யலை. இவர் சத்விச்சாரமும் ஜீவகாருண்யமும் கொண்டு இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். யார்? வள்ளலார். இவர் உன்னுடைய காலை கொண்டு திருவடியை கொண்டு என்னுடைய திருமுடியில் வைங்கன்னு சொல்லி இவர் ஒன்றும் கதறலை. ஆனால் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே, அதாவது கண்டிப்பாக நான் வந்தே தான் ஆகும்னு சொல்லிட்டு வலிந்து நுழைகிறாராம் குடிசைக்குள்ளே. அப்படி பிச்சுக்கிட்டு வராருன்னு வச்சுங்களேன். நல்ல திரு அருளமுதம் நல்கியதன்றையும் அப்படி நுழைஞ்சி இவருக்கு அருள் அமுதம் கொடுக்குறார். அருள் அமுதம் என்பது நமது உச்சியிலிருந்து நம்ம உடம்புக்கு இறங்கக்கூடிய ஒரு பொருள். அது இறங்கிடுச்சுன்னா உடம்பு ஜோதியாக மாறிடும். அருள் அமுதம் நல்கியதன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து, குடிசையில் நுழைஞ்ச, நான் வசிக்கின்ற குடிசையில் நுழைஞ்ச, இந்த உடம்பு என்ற குடிசையிலையும் நுழைஞ்ச, அடியேன் உள்ளம் என்னும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே. எனக்கு ஒரு உள்ளம்னு ஒன்று இருக்குல்ல, மனசு, அந்த மனசுலேயும் நீ நுழைஞ்சிட்ட, எல்லாத்துலேயும் நுழைஞ்சிட்டேன்னு அர்த்தம். இது திருவடி புகழ்ச்சியில் திருவடியை நமது சிரசின் மேலே வைப்பது தான் திருவடியை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு அடையாளம். அவர்கள் அடியார்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி திருவருட்பா 6th திருமுறை திருவடி புகழ்ச்சி. Let us look at the first song.
even though Brahma and Narayana and others in the heavens performed great penance for many days and prayed, may you enter my chamber, which is like a bed of flowers filled with honey in the middle of the jeweled mansion, and bless me. And suffered, you did not enter my humble hut where I reside. Instead, you entered my hut and bestowed upon me the nectar of divine grace. Not only that, you joyfully entered my physical body, which is like a hut, and also entered my heart, which is like a small hut. அருட்பெருஞ்சோதி. Thank you.